தர்மபுரி டொன்போஸ்கோ கல்லூரியில் விளையாட்டு விழா. தர்மபுரி டொன்போஸ்கோ கல்லூரியில் 16ஆம் ஆண்டு விளையாட்டு விழா 30/8/2024 அன்று நடைபெற்றது. விழாவின் தொடக்க நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தர்மபுரி மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் முனைவர் சிந்தியா செல்வி அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி விழாவை தொடங்கி வைத்து உரையாற்றினார். அவர் தம் உரையில் மாணவ மாணவியர் தாம் கற்கும் கல்வியோடு உடலினை உறுதி செய்யும் விளையாட்டிலும் தம் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்றார். இவ்விழாவிற்கு கல்லூரி செயலர் அருட்தந்தை ராபர்ட் ரமேஷ் பாபு அவர்கள் தலைமை வகித்தார். முதல்வர் முனைவர் கே ஆனந்த் அவர்கள் முன்னிலை வகித்தார். துணை முதல்வர் அருட்தந்தை கிறிஸ்டோபர் அலெக்சாண்டர் அவர்கள் வரவேற்றார். விழாவின் நிறைவில் சிறப்பு அழைப்பாளராக கல்லூரியின் முன்னாள் செயலரும் முதல்வரும் ஆகிய அருட்தந்தை மரியசுசை அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் உடற்கல்வி இயக்குனர் திரு மா சேவியர் டென்னிஸ் அவர்கள் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பேராசிரியர்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. மாணவ மாணவியரின் பல்வேறு திறன்களை வளர்க்கும் விதத்தில் அமைந்த இந்த விழாவில் கல்லூரியின் பொருளாளர் அருட்தந்தை அமலவாணன், பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வேதியியல் துறை தலைவர் திருமதி மணிமேகலை அவர்களின் தலைமையில் துறை பேராசிரியர்கள் இணைந்து நிகழ்விற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மாணவ மாணவியர்களுக்கு உடல் உறுதியினையும் உற்சாகத்தையும் அளிப்பதாக இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. மதிப்பிற்குரிய முனைவர் சிந்தியா செல்வி அவர்களையும் இந்நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக இருக்கக்கூடிய இக்கல்லூரி முன்னாள் செயலரும் மற்றும் முதல்வருமாகி மதிப்பிற்குரிய இவ்வினிய நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் தருமபுரி மண்டலம் மதிப்பிற்குரிய முனைவர் பி சிந்தியா செல்வி அவர்களையும் தருமபுரி டொன்போஸ்கோ கல்லூரியினுடைய முன்னாள் செயலரும் முதல்வருமாகிய அருட்தந்தை மரியசுசை அவர்களையும் வரவேற்கும் விதமாக
extend a heartfelt welcome to our esteemed chief guest, Dr. Mrs. P. Cynthia Selvi, Regional Joint Director, Collegiate Education, Dharmaburi Region. In soft computing techniques, Principal Grade 1 in Kundavai Nachia Government person of our respected Vice Principal, Reverend Father Christopher Alexander, SDB, a true guide for all of us, and a person with a golden heart to reach out every soul. Reverend Father Robert Ramesh Babu, the Rector and Secretary of Don Bosco College, to present a memento to our esteemed Chief Guest, Dr. P. Cynthia Selvi, Regional Joint Director of Collegiate Education, Dharmaburi. Thank you, ma'am. Thank you. And also I request Reverend Father Amalavanan, the Administrator, Don Bosco College, to present a memento. Group 1, Laura, boys. The color is yellow. Yuvan Shankar, P of 3rd BSc CFB. He is a volleyball player and NSS senior and football team captain. Group 2, Ruva, the color is red. Flag bearer is Sanjay of Mind Creator and NSS volleyball. Group 3, Bosco, the color is blue. Flag bearer is Tarun Subi B of 2nd BA English. He is a sports player and good actor. Placard bearer is Arun Kumar K of 3rd BA Tamil. He is a NSS volunteer. Group 4, Savio, the color is green. Flag bearer is Shakil of 3rd BCA. He is a class topper, junior zonal level player in basketball and BCA carom and march past student. Group 1, Laura, girls. The color is yellow. Flag bearer is Ritika A of 3rd BSc CSA. Placard bearer is Reshma A of 1st BSc Physics. She is a good dancer and good singer. Group 2, Ruva, the color is red. Flag bearer is Yoga Priya of 3rd BCom CA. She is a dancer, singer, class leader and throwball player. Placard bearer is Jennifer of 3rd BCom CA. He is a class topper, singer and player and dancer. Group 3, Bosco, the color is blue. 3rd BSc Chemistry. She is your district level javelin throw BSc Chemistry. She is your kabaddi player and athlete and class topper. Group 4, Savio, the color is green. Flag bearer is Flora Kungadi of 2nd MSW. She இருந்த நம் நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்றார் பாரதி. ஆம், நிமிர்ந்த நடையோடும் நேர்கொண்ட பார்வையுடனும் கம்பீரமாக நடையிட்டு வரும் நமது வீராங்கனைகளை வாழ்த்துவோம். Group 1, Laura. Laura Vicuna was born on 5th April 1891 in Santiago. The Vicuna family were Chilean aristocrats. The father in military service and mother was working at home. She spent most of her time to praying in the school chapel. She prayed every day for her mother's salvation. Group 2, Ruva. Michael Ruva was an Italian priest and professed a member of the Salesians of Don Bosco. Ruva was a student under St. Bosco and also one of his closest friends. He served as first rector major of the Salesian Prize, educator, writer of 19th century. He was the follower of Francis de Sales, was an ardent devotee of Mary, mother of Jesus. Group 4, Savio. Saint Dominic Savio was an Italian young student of John Bosco. He was studying to be priest when he became ill and died
எத்தனை மன உறுதி, எத்துணை கம்பீரம், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று சொல்லும் அளவிற்கு வீர நடையிட்டு நம் மனதை வெல்லும் மாணவ செல்வங்கள். தற்பொழுது இல்லத்தந்தை மற்றும் செயலர் தந்தை ராபர்ட் ரமேஷ் பாபு அவர்கள் கல்லூரி ஒலிம்பிக் கொடியினை ஏற்றி வைக்கிறார்கள். நமது கல்லூரியின் முன்னாள் செயலர் மற்றும் முதல்வர் அருட்தந்தை மரிய சுசி அவர்கள் நமது கல்லூரி கொடியினை ஏற்றி வைக்கின்றார்கள். For the 1928 Summer Olympics in Amsterdam. The new Olympic motto now reads faster, higher, stronger, together in English. Are going to hand over the torch to football players. Batch 5. Our college physical director, Mr. Davius Dennis. He is a hockey expert and accomplished athlete, level in hockey, as well as team management roles at Peria University. அளவில் பல்வேறு போட்டிகளில் நமது கல்லூரி அனுபவம் பெற்றவர் நமது உடற்கல்வி இயக்குனர் அவர்கள். Respected rector and former rector, principal, former principal, vice principal, and PRO, physical director of this college. I am so grateful to be among you on this occasional event of this 6th day. ஒரு அறிவார்ந்த தாயாக விளங்கி ஆண் பெண் நட்பிற்கு இலக்கணமாக திகழ்ந்த அவ்வையும் அரியனும் உலவிய இந்த தகடூர் மண்ணிலே நான் கால் பதித்து இந்த மண்டலத்திலே கலந்து கொள்ளும் முதல் விழா இது. நான் அந்த சிந்தனையோடையே வந்ததாலோ என்னவோ வண்டியை விட்டு இறங்குவதற்கு முன்பாக பிரியாவோ மிஸ்டர் வெங்கடேசன் ஒரு நெல்லிக்கனியை கொடுத்தார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த வரலாற்று பதிவுக்கு சான்று கூறும் வகையில் இந்த கல்வி நிறுவனமானது ஆண் பெண் இருபாலர் படிக்கும் கல்வி நிறுவனமாக இருப்பினும் இத்தனை ஒழுங்கமைதியோடு இத்தனை கட்டுப்பாட்டோடு சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கு என்னுடைய பாராட்டுக்களை இந்த கல்வி குழுமத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லாரா, ரூபா, பாஸ்கோ, சாவியோ போன்ற சலேஷியன்ஸ் என்ன கற்றுக் கொடுத்தார்களோ அந்த ஒழுங்கமைதியும் கட்டுப்பாட்டையும் ஒழுங்கையும் கடைபிடித்து ஒரு ஸ்பெக்டாகுலர் வியூ கொடுத்த ஒரு பரேட் பெர்ஃபார்ம் பண்ணின அருமை பிள்ளைகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டுப்பாடும் ஒழுங்கும் மிக சாதாரண விஷயங்கள். ஆனால் மிக சாதாரண விஷயங்கள் இருந்துதான் இந்த சமூகத்தினுடைய ஒழுங்கு கட்டமைக்கப்படுகிறது என்றார் பேரறிஞர் அண்ணா. அவரது வாசகத்துக்கு ஏற்ப இந்த கல்லூரி இத்தனை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு மீண்டும் ஒருமுறை இந்த கல்வி குழுமத்திற்கும் முதல்வருக்கும் பேராசிரியர்களுக்கும் அன்பு பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். Healthy mind in a healthy body is the motto of this institution. இந்த வாசகம் ஆக்சுவலா ஜூவனல் அப்படிங்கிற ஒரு ரோமன் பிலாசபர் சொன்ன ஒரு வாசகம். அந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரே பண்ணும்போது நீண்ட ஆயுளுக்காக துதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது. அப்பொழுது அவர் ஒரு சட்டாரிக்காரராக தான் இந்த வாசகத்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, he taught those persons who were praying for long life
to focus on the life well lived with good mental and physical health at the roots, because God has provided man with virtues. கடவுளால் கட்டளையாக இடப்பட்ட விழுமியங்களை, மனிதருக்கு கொடுக்கப்பட்ட விழுமியங்களை தாங்கி இந்த கல்வி நிறுவனம் மேலும் சிறப்போடு திகழ, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்போடு திகழ வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். You have listened to a wonderful chief guest address on this beautiful occasion. I think you all can understand the English in which I am going to deliver my thoughts. Most respected chief guest of the day, Dr. Cynthia Selvi, Joint Director of College Education, Dharmaburi Region. Most respected Rector and Secretary of the College, Reverend Dr. Babu Pushparaj. Capable Principal of the College, Dr. Anand. Dedicated members of the Salesian family, Salesian community, starting from Father Vice Principal, Reverend Father Christopher Alexander, the Administrator, Father Amalavanan, Father Thomas Savary, the member, community member, the Physical Director, Mr. Dennis, the Head of the departments, all the teaching and non-teaching staff, the senior faculty of the college, PRO of the college, Dr. Venkatesh, Dr. Periyasamy, Mr. Vadamalai, Dr. Shankar, Dr. Raja, Mrs. Leelavati, just to mention some of the senior faculty whom I know. If I have left out anyone, please include yourself also. Former staff members and deceased members of this college, Mr. Prabhu, Mr. Victor Selvanayagam, and my dear students, boys and girls, you are witnessing a miracle. Simply a miracle. A miracle is not something which we cannot understand. A miracle is something you can, to a certain extent, you can understand. The nature provides a very beautiful setting as you celebrate your sports day. A good rain has come and washed away all the dust. The green forest provides you beautiful setting, and you are all seated, well dressed, beautifully, performing the various activities of the college. And the whole stadium is decorated so well with a lot of charts and lot of information displayed. You should get a feeling of a satisfaction. You have done your best. And this is what I called a miracle. We can create miracle. If all of us work together, we can create miracle and we can experience miracle. In the first place, I would like to thank the Rector and Secretary, Father Ramesh Babu, and Dr. Anand for inviting me as a guest of honor on this day. I am coming back to the college after 10 years. 10 years ago, I was here in this campus, and the place where you're sitting down, it was like a forest, extension of the forest. I only cleared the bushes and then more or less leveled the place. Not exactly as a playground now, but cleared the bushes and then just cleared the whole campus. I was trying to do what was best at that time. I loved the forest adjacent to the college. During summer, it used to be Palai Nilam. During summer, the forest used to be a Palai Nilam, and winter, it used to be a Marudha Nilam. Pacha Pasil endru irukum, green everywhere, with Kaattu Malargal, wild flowers, and occasional sighting of deers
and very often cawing of peacocks. There was no gate for the college, no vehicle stand, no playground, no roads inside the college. I declare the Don Bosco College 16th Annual Sports Meet open. ரிசல்ட் வாங்கிறதுக்கு வெற்றி பெற்று பரிசு பெறும் மாணவர்களை நல்ல ஒரு கைத்தட்டிலிருந்து வாழ்த்துவோம். It's time to honor Para-Olympic girls winners. Let's begin with shot put throw. Third prize goes to K. Kritika of 3rd BCom CA, St. Divya of 3rd BCom CA. பரிசு பெறும் மாணவிகளை நல்ல ஒரு கைத்தறி தந்து நாம் வாழ்த்துவோம். மாணவர்களுக்கான முதல் போட்டியாக 800 மீட்டர் போட்டி அருமையாக தொடங்கியிருக்கின்றது. நமது மாணவர்கள் புயலை போன்று விரைவாக விரைந்து செல்கின்றார்கள். This is the first call for 4x400 relay men. 4x400 relay men இது இரண்டாம் அழைப்பு. வெற்றி பெற்று பரிசு பெறும் அருமையாக மாணவிகள் அந்த பந்தை தங்கள் பின்னால் இருக்கும் அந்த மாணவிகளுக்கு வழங்குகிறார்கள். வழக்கமாக தேர்வு அறைகளில் தேர்வு எழுதும் போது அந்த வீட்டை பின்னாடி பாஸ் பண்ணுவாங்க. நம்ம கல்லூரியில் வழங்குறீங்கள அதுபோல இந்த மாணவிகள் அருமை மிகச்சிறப்பாக பந்தை அருமையாக பாஸ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை மீண்டும் பாஸ். அந்த மாணவர்களுக்கு பயின்றிருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது நடுவராக வைத்திருப்பது சிறப்பு பணி. பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையிலும் பருவத்தினுடைய கால சூழ்நிலையும் மனதில் கொண்டு இந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் என்ற ஒரு தயக்கம் இருந்த நேரத்திலே நமக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா விதத்திலும் உதவி செய்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு இந்த நேரத்திலே நன்றி கூறுகின்றேன். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருந்த நம்முடைய டாக்டர் சிந்தியா செல்வி ஆர்ஜேடி ஆஃப் தர்மபுரி அவர்களுக்கு இந்த நேரத்திலே சிறப்பான விதத்திலே நிறுவனத்தின் சார்பாக நன்றி கூற விரும்புகின்றேன். மிகவும் சிறப்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினராக நம் மத்தியிலே இருந்து முழு நேரமும் நமக்காக செலவு செய்து இப்பொழுதும் நம் மத்தியிலே இருந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அருட்தந்தை
மரியசூசை அவர்களை இந்த நேரத்திலே நன்றியோடு நினைவு கூர்ந்து அவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் பேசும்பொழுது அழகாக இந்த நிறுவனம் எப்படி இருந்தது, அவருடைய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த நிறுவனத்தை உருவாக்கத்திற்கு அவர் எடுத்து சென்றார் என்று அழகாக சொன்னார். எத்தனை பேருக்கு அது புரிந்தது என்று தெரியவில்லை. அருத்தந்தை அவர்கள் இந்த இல்லத்தந்தையாகவும் முதல்வராகவும் இருக்கும்பொழுதுதான் நான் இங்கே அவருடைய பொறுப்பிலே முதல் முறையாக உதவி முதல்வர் தந்தையாக பொறுப்பெடுத்து அவர்கிட்ட தான் நிறைய வேலைகளை கற்றுக்கொண்டேன். இந்த நிறுவனத்திற்கு 10 வருட கால திட்ட அமைப்பு என்று ஒன்றை உருவாக்கி அதன்படி மாணவர்களுக்கு என்ன தேவை, கல்லூரிக்கு என்ன தேவை என்று ஒவ்வொன்றாக பார்த்து சிந்தித்து அதை உருவாக்கியவர். இன்று நம்ம கல்லூரியில் சுற்றி பார்க்கின்ற அந்த இன்டர்னல் கனெக்டிங் ரோடு முதல் கொண்டு அப்பவே நாக்குக்காக என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எதை செய்யணும், எந்தெந்த கால சூழ்நிலையில எப்படி உருவாக்கம் கொண்டு வர வேண்டும், மிகவும் முக்கியமாக பேராசிரியர்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்க வேண்டும். பேராசிரியர்களும் நிறுவனத்தினுடைய தந்தையர்களோடு இணைந்து பணி செய்வதற்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து அவர்களை வளர்த்து விட்டவர். இங்க இருக்கிற பழைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ், சீனியர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய சூழ்நிலைகளில் பொறுமையாக உட்கார்ந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தவர். மிகவும் முக்கியமாக இன்று கல்லூரியிலே நாம் பயன்படுத்தும் எல்லா பாலிசி டாக்குமெண்ட்ஸையும் உருவாக்கியவர். அதனால தான் இன்னைக்கு நம்மளால ஒரு ஸ்மூத்தான ஒரு நிறுவனத்தை நடத்த முடிகின்றது. ஆகவே இந்த நேரத்திலே அவருடைய காலகட்டத்தில் செய்த அனைத்து பணிகளுக்கும் இந்த நேரத்திலே உங்கள் அனைவரும் சார்பாக இந்த நேரத்தில் அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகின்றேன். தேங்க்யூ ஃபாதர். இந்த விழாவை அருமையாக ஒருங்கிணைத்து முதல் முறை பிரின்சிபல் ஆன பிறகு அவர் எடுத்து நடத்துகின்ற ஒரு பெரிய ஃபங்க்ஷன். பிபிஏ ஹெச்ஓடியாக இருக்கும்போது பல முறை இந்த ஸ்போர்ட்ஸ் டேவை அவர் வழி நடத்தி கொடுத்திருக்கின்றார். நான் இந்த முறை முதல்வராக பொறுப்பேற்று இந்த விழாவை அழகாக ஒருங்கிணைத்து ஒரு நல்ல விதத்தில் இந்த விழாவை கொண்டு சென்று சீரும் சிறப்பாக முடித்து கொடுத்ததற்காக நம்முடைய டாக்டர் கே ஆனந்த் அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். அருத்தந்தையர்கள் அலெக்ஸ் மற்றும் தாமஸ் 2 பேரும் துணை முதல்வராக பணி செய்து இந்த விழாவை ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக இந்த நாட்களிலே உங்களோடு அதிக நேரம் செலவு செய்து ஒவ்வொன்றையும் பார்த்து இதை வழிநடத்திய அருத்தந்தை அலெக்ஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த விழாவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் மிகவும் முக்கியமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து சிற்றுண்டிகளையும் மிகவும் பொறுப்பாக ஏறக்குறைய 1 வார காலமாக இதற்காக தயாரித்து ஏற்பாடுகளை முன்னின்று பார்த்து இதை நமக்கு நல்லபடியில் செய்து கொடுத்த அருத்தந்தை அமல் நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறுகின்றேன். பின்னாடி போய்